ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து துண்ணுத்துங்க. நான் இது காஞ்சி போன பண்ணு. டேய், இந்த காஞ்சி போன ரொட்டியை துண்டுன்னா கலெக்டர் ஆயிட போறியா? நீ பண்றது சரியில்லை. கொஞ்சம் காசு ரூபாயிடு. இந்த காஞ்சி போன ரொட்டியை துண்டுறதுக்கு 100 ரூபாய் கொடுக்குமா? பொறிக்கடா. டேய், நீ கச்சிட்டு போடுவ, நான் பொறுக்கணுமா? நீ தான் கேட்ட, பொறின்னு போடா. ஐயே தூங்கவே விட மாட்டேன். உங்கதா என் ரொட்டி எது துண்டாண்டா? டேய், அவன் ரொட்டி ஏன்டா நீ எத்துனா? டேய் அப்பா, ஃப்ரிட்ஜில் எதுனா இருக்குதான்னு பார்த்தேன், அதான் கணிச்சு எடுத்து துண்ணா. எங்க அவன் 100 ரூபாய் சொல்லினா சும்மா விட மாட்டேன். டேய், அவன் 100 ரூபாய்க்கு குத்து விட்டுறான். ஒரு குத்து வச்சுக்கிறாரு குடுக்கிறதுக்கு. வாங்கடா சோப்பு வாங்கிலா. என்ன வீட்டு உள்ள சவுண்ட் வருது? தெரியலையே. தம்பிங்களா, என்ன பண்றீங்க? வந்துட்டாரு புடுங்களுக்கு கேட்கறதுக்கு. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கினியா? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாடா மூதாவியா? டேய், என்னடா ஒரு அண்ணனை பார்த்து இப்படி கேக்குற? பக்கத்துல அண்ணியை வச்சுக்கினேன். பெரிய அண்ணி என் பண்ணி எடுத்து துணுக்குறான், அதெல்லாம் கேட்காது அண்ணி. ஏன் குழந்தைனால அவரோட பண்ணு எடுத்து தின்னீங்க? அவ பண்ணு துண்ணு எனக்கு வலிப்பு. அட போமா, கேட்கறதுக்கு வந்துட்டா. இங்க பாருங்க, உங்க தம்பி எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறதில்ல. இப்படி இருந்தாக்கா நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். என்னடா தம்பி, அண்ணி அம்மா மாதிரிடா. அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் போட்டு மிச்சிருந்தா தான் துண்ணுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் துண்டு மிச்சிருந்தா தான் எங்களுக்கு போட்டு. என்னடி இப்படியா பண்ண? பசி எடுத்துச்சு, அதனால கொஞ்சமா தின்ன. இதுல என்ன தப்பு? கொஞ்சமா துணிச்சா? அங்க பாரு, 3 கிலோ குண்டா இல்ல, கொஞ்சோன்னு சொத்தாங்குது. அண்ணி, அவன் ஏதோ சொல்றான். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அண்ணி. நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி. எட்டி இடுப்பு மைய விடுவேன். அது நீ அம்மா என்னன்னா? டேய், உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு, கம்னரா. ஆமாண்டா, எனக்கு ஓவராதான் ஆயிடுச்சு. டேய் தம்பி, இனிமே எந்த பிரச்சனை வராத பாத்துக்கண்டா. கொஞ்சம் அமைதியாடுறா. நோ, அவன் கிட்ட அவெல்லாம் பொடி பையனா, அவனுக்கு போய் பயப்படுற நீ? டேய், அவனை நம்பாத, எல்லாத்தையும் போட்டுருவான். டேய், நம்ம என்ன சண்டை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். என்ன பேசுற நீ? நம்ம 3 பேர் வேலைக்கு போறான். அவன் வேலைக்கு போறானா? இது வரைக்கும் வீட்டுல துணு தானே உட்காந்துக்குதான். டேய் தம்பி, என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசுற? உங்களை காப்பாத்தான நான் வீட்டுல இருக்கிறேன். பாத்துங்க உங்க தம்பி புத்தியா. என்னமோ தம்பிங்க நீ. டேய், இப்போ சொல்றடி, என் தம்பிங்க தங்க தம்பிங்க, வைர தம்பிங்க, வெள்ளி தம்பிங்க. அடா அடா அடா, நம்ம ஓடுறடா அப்பா. சரி, சம்பாதிச்சு கொடுத்துக்கிறதுலாம் எங்க வச்சுக்கிறா? சம்பாரிச்சு கொடுத்தா சாப்பாடுக்கு சரியா போச்சு. அது எங்க இருந்து இருக்க போகுது? நாங்க 3 பேர் 2 வேலை சோறு கம்பெனிலே துண்ணுறோம். நீ நாய்க்கு போடுற. பாத்தீங்களா? உங்க தம்பி கேக்குறத பாத்தீங்களா? தம்பி, அப்படிலாம் பேசாதப்பா. அப்படி நெஞ்சு அடிச்சுக்கிற மாதிரி இருக்குதுப்பா. அண்ணா, அவன் தான் அது சொல்றானே, நீ அதுக்கு போய் வருத்தப்படுறா? இவர் அப்படியே போயிடுவாரு, அப்படியே புடுங்கத்துக்கு. வயசு முச்சி போய் கிடைக்குதா? பொண்ணு பார்க்க சொல்றது தானே உனக்கு? நான் தேடின்னு தம்பாக்கிறேன் அவனுக்கு. அவனுக்கு ஏத்த பணக்கார பொண்ணை பார்த்துக்கிறேன்ப்பா. கேட்டுடா, அண்ணன் எனக்கு வசதியான இடத்துல பொண்ணு பாக்குது. அவன் பார்த்துனே தான் இருப்பான். உனக்கு 60 வயசு ஆகுற வரைக்கும் பார்த்துனே தான் இருப்பான். என் பண்ணு கழிச்சிட்டான், அதுக்கு ஒரு வயசு ஒண்ணா. தம்பி, அந்த பையனு கையில இருக்கா தான் அதை பத்தி பேசுறேன். கொடு, நான் வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு பண்ணியா? அண்ணன் சாப்பிட்டுருப்பா. உங்களெல்லாம் காப்பாத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பத்தியா? இப்ப கேட்க மாட்டான். நான் ஒரு கடி கச்சாக்கா கேட்கறதுக்கு வந்துருவாரு. டேய், அண்ணன் துண்டாரு, துண்டம் போடா. டேய், அவனை கேள்றா, சம்பாதிச்சு கொடுத்ததுலாம் என்ன பண்றானே? நான் கேட்க மாட்டேன், நீ கேளு. யோ, இது வரைக்கும் நான் சம்பாதிச்சு கொடுத்ததுலாம் நான் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. சித்துப்பா, கொஞ்சம் வீட்டாண்ட வா. சித்தப்பா எது நான் வர சொல்றா? நம்ம குடும்பத்தோட பெரிய ஆள் அவர் தானே, அவர் வந்து பேசிட்டான். அண்ணா, அதெல்லாம் நேத்து நான் உண்ணா, அவன் சின்ன பையனா. இதா பருப்பு மாரி சின்ன பையன் சொல்லிருக்காதா? அந்த ஆள் வந்து என்ன சொல்றான்னு பாக்கலாம். எல்லாம் ஒரு ஆள் தான். டேய், நானும் ஒரு அண்ணன் கூட பார்க்க மாட்டேங்கிறா. அப்படித்தாண்டா அடிப்பேன். இனி என் சொட்டத்தை சித்தப்பா வட்டும் 2ல 1 பார்த்துறேன். என்னாச்சு திடீர்னு வர சொல்லிக்கிறானே? வாப்பா பாக்கலாம். வா சித்துப்பா, வா. இவனுக்காக நான் ஓட வயசுனேன். என்ன பேசுறானு பாரு. யாரு என்னடா பேசுறீங்க? அண்ணே, ஏ சொட்ட, ஸ்டேட்டை வந்து அடிக்கிற எல்லாரையும். அவனை நீதான் ரெகுலர் பேசுறவனா? பாயா நினைப்பேன், போயா. சித்தப்பா காலட்டு இப்படி பேசுற நீ? யோ, நீங்க நந்ததுன்னா நான் அதை கேளியா? சித்துப்பா, இவ்வளவு நாள் நாங்க சம்பாதிச்சு குத்தலாம் எங்கன்னு கேக்குறாங்க சித்துப்பா. இவனு என்ன வகையை சம்பாதிச்சு குடுத்தானுங்க? வெளி தேத்தவனுங்களா? மண்டை போயிட்டுக்கான். சம்பாதிச்சு கொடுத்ததுலாம் எங்கடா? சம்பாதிச்சு கொடுத்ததுல எங்கயா? சட்டை, பேண்ட், சாப்பாடு, செருப்பு இதெல்லாம் எங்க இருந்து வரும்? அதைத்தான் நானும் கேக்குறேன். வேலை வெட்டிக்கு போகாத முண்டுங்க இதுல எப்பதான் உங்களுக்கு வருது? என்னடா பேசுறான் அவன்? சித்துப்பா, இவனுக்கு சம்பளத்தெல்லாம் வாங்கி உங்களுக்கு தான் தரேன். நீயே சொல்லு சித்துப்பா. ஓ, எங்க காசுல துண்ணு வந்த வயிறு தானே இது? நல்ல பெருசா தாங்குதியா? நீ ஓவரா பேசுறடா. தம்பின்னு பாக்குறேன். அண்ணன் பார்க்க மாட்டேன், அகலமா கொடுப்பேன். எங்கடா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசுலாம்? டேய், என்னடா அண்ணங்களே
ஏன் திட்டா? டேய் அண்ணன்ற பேர்ல அல்வா குத்துங்கிறானுடா, இவனுங்கள நம்புறா? இந்த பார், நீங்க சம்பாதிச்சதெல்லாம் ஒத்த ரூபாய் கூட இல்ல. இனிமேல் நீங்க சம்பாதிங்க, நாங்க சேர்த்து வைக்கிறோம். திருப்பி முழுங்கிட்டு ஏன் போதுத்துக்கு அதெல்லாம் நடக்காது அண்ணன் பையனே. மூஞ்சப்பல் ஆற்காடு ரோட்ல எச்சல்ல பொறி தூண்டுற மாதிரி. டேய் என்னடா உன் சித்தப்பா என்னடா பேசுற? சாவச்சு விடுவேன் எவனா சப்போர்ட் வாங்கினா இந்த வீட்டை நாளா பெரிய. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அப்ப நீ செத்து போடா, நேத்துக்கு இருக்கிறா. நானும் பேசக்கூடாது பாக்குறேன். தம்மா துண்டு பையன் என்னடா பெரிய லேட்டேத்து பேசுற? குண்டா நான் ஒரு கடி கடிக்கிறேன். ரொம்ப கெட்டேக்குதுல. நான் எங்க வாங்கினது? ஸ்டூல் ஆடுதுன்னு ஸ்டூல் கீழே வச்சேன். அத்தை எடுத்து பீஜில் வச்சுக்கிறான் இவன். அத்தை எடுத்து அவன் கழிச்சுக்கிறான். அவன் கழிச்ச பிறகு நான் கடிச்சேன். மூணாவது நீ கடிக்கிற. இப்ப இதை துணிலாமா வேணாவா? அவனுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு விட்டுருக்கோம். இப்ப துட்டு இது என்ன பண்றது? தேவையில்லாத பேச்சு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவனுக்கு 2 இட்லி கொடுத்து சமாதானம் பண்ணுங்க. ஏண்டா 2 இட்லி குத்தாக்கா நான் சமாதானம் ஆயிடும்னா? சரிப்பா, 3 இட்லியா துண்டு போய் இதுக்கு போய் என்ன இருக்குது? நீங்க 30 இட்லி குத்தாலும் உங்க சங்காசம் வேணாண்டா. நானே சம்பாதிச்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. டேய் நீங்க வரீங்களே இல்லையா? நான் போறேன். எங்க அண்ணா தான் எங்களுக்கு தெய்வம். அவர் விட்டு நாங்க வரமாட்டோம். என் பொண்ணு நீ பண்ணுன்னு கத்து, நீ அண்ணன் கத்து, போய் தொலைங்க. டேய் ரோகா, டேய் போடா, என் 2 தம்பிங்க சிங்கம் மாறிக்கிறானுங்க. எவ்வளவு நாள் ஆகுன்னு பாக்கலாம்டா. வாங்கடா போயிடுறான் அவன். அன்பு மலர்களே நம்பி இருங்களே. நான் பாட்டு பாடி கூப்பிட்டா வந்துருன்னு பாக்குறியா? வரமாட்டான், போடா. தம்பிங்களா, அவன் என் பேச்ச மதிக்காத போயிட்டான். நீ கட்சி வரைக்கும் என் கூடவே இருப்பீங்களா? கூடவே இருக்கணும். அப்பா இது போதும்டா, நான் காலத்தை ஓட்டி விட்டான்.